கிருஷ்ணனோட பிறப்பை பத்தி பார்க்கலாம். பரமாத்மன் கிருஷ்ணனோட பிறப்புல அவதார நோக்கத்துல கம்சனை வதம் செய்யறதும் மிக முக்கியமா கருதப்பட்டுச்சு. கம்சன் யாரு அப்படின்னா வாசுகியோட அண்ணன் தான் கம்சன். வாசுகிய வசுதேவனுக்கு திருமணம் முடிச்ச கையோட மதுராக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு கம்சன். அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது வானத்துல ஒரு அசரீதி கேட்டுச்சு. அதாவது தேவகிக்கு பிறக்க போற 8வது குழந்தையால கம்சன் அழிவான் அப்படின்னு அந்த அசரீதி சொல்லுச்சு. அதனால கோபம் அடைஞ்ச கம்சன் வசுதேவனையும் தேவகியையும் சிறைச்சாலையில அடைச்சாரு. அவங்களுடைய 8 குழந்தைகளையும் தான் கொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்கள விடுவிப்பேன்னு சொன்னாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறந்த 7 குழந்தைகளையும் கம்சன் அவங்க கிட்ட இருந்து பறிச்சு ஒவ்வொரு குழந்தையா பலி கொடுத்தாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில 8வதா பிறந்தவர் தான் கிருஷ்ணர். எங்க கிருஷ்ணரையும் கம்சன் அழிச்சிருவாரோன்னு பயந்த வசுதேவன் கிருஷ்ணரை தன்னோட நண்பன் நந்தகோபால் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லணும்னு முடிவெடுத்தாரு. அப்படி அவர் முடிவெடுத்த அடுத்த நொடியே சிறைச்சாலை கதவுகள் தானா திறந்து காவலாளிகள் மயக்க நிலைமைக்கு போனாங்க. அப்படி அவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு நதியை கடந்து போகும்போது 5 தலை நாகமே அந்த மழையில கிருஷ்ண பகவானுக்கு கொடையா மாறுச்சு. இப்படி எல்லா வகையிலையும் இயற்கை அவருக்கு துணையா நிக்க அவரும் தனக்கு பிறந்த கிருஷ்ண பகவான தன்னோட நண்பர் நந்தகோபாலன் கிட்ட கொடுத்துட்டு நந்தகோபாலனுக்கு பிறந்த பெண் குழந்தையான யோகமாயாவை வாங்கிக்கிட்டு திரும்பவும் சிறைச்சாலைக்கு வந்தாரு. அந்த பெண் குழந்தைய பார்த்து தேவகி மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிக்கல. குழந்தை பிறந்ததை தெரிஞ்சுக்கிட்ட கம்சன் அதை கொல்றதுக்காக சிறைச்சாலைக்கு வந்தாரு. உடனே அந்த குழந்தையை எடுத்து கொல்றதுக்காக தூக்கி வீசும்போது அந்த குழந்தை அப்படியே வானத்துல பறந்து ஒரு பெண் தெய்வமா அவர் முன்னாடி காட்சி தந்துச்சு. அப்போ அந்த பெண் தெய்வம் கம்சனை ஒரு எச்சரிக்கையும் பண்ணுச்சு. கம்சனை கொல்றதுக்காக பிறந்த கிருஷ்ணர் வேற ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கிறதாவும் கண்டிப்பா கம்சனோட அழிவு ஆரம்பமாகணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில தாங்கிட்ட வந்த கிருஷ்ணரோட அழகுல மயங்கின நந்தகோபாலன் கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு கோகுலம் போனாரு. அங்க தன் மனைவி கிட்ட நமக்கு பிறந்த குழந்தை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷப்பட்ட யசோதை அவரோட அழகுலையும் சிரிப்பிலையும் அப்படியே லயிச்சிட்டாங்க. இப்படி தன்னோட சிறு வயதுல வெண்ணெய்களை திருடியும் கோபியர்கள் கிட்ட வம்புகள் செஞ்சும் தன்னோட குழல் ஓசையினால எல்லா பசுக்களையும் கட்டி போட்டும் எல்லாரையும் தன்வசம் வச்சிருந்தவர் தான் பரமாத்மர் கிருஷ்ணர்.